Dear people, the person in Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் two kinds of people, இரண்டு விதமான மக்கள். The one who builds on the sand, மணல் மேலே கட்டுகிற ஒரு மனிதன், and the one other build his life, his house based on God's word. இன்னொரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன். பில்ட்ஸ் ஆன் ராக், கன்மலையின் மேல் கட்டுகிறவன். The one who builds the person with sand on sand, he builds it up so quickly. மணலின் மேலே கட்டுகிற மனுஷன் வெகு சீக்கிரமாக கட்டுகிறான். It grows up so quickly. அது வெகு சீக்கிரமாக வளருகிறதை பார்க்கிறோம். Today man has got a tendency that he should grow so fast in this world. இந்த உலகத்தில் வெகு சீக்கிரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை இன்றைக்கு மனிதனுக்குள்ளாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Not only that, there is a subtle thing hiding in that. அதில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. What is that? அது என்ன? Discontentment, ஒரு திருப்தி இல்லாத நிலை. Oh, I must build it more and more. இன்னும் அதிகமாக நான் கட்ட வேண்டும். I must do it more and more. இன்னும் அதிகமாக நான் செயல்பட வேண்டும். Dear people, I tell you, any person who is without Christ is sick in his mind. இயேசு கிறிஸ்து இல்லாத எந்த ஒரு மனிதனும் அவனுடைய மனநிலையில் ஆரோக்கியமுள்ளவன் அல்ல. ஈவன் யூ மே பி எ பிலீவர், நீ ஒரு விசுவாசியாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் யூ மே பி சிக் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய மனதில் வியாதிப்பட்டு இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் கார்னாலிட்டி இஸ் இன் யூ. இட் ராப்ஸ் அவே த ஜாய் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சந்தோஷத்தை, உன்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. ஈவன் யூ pretend to be a believer, நீ ஒரு விசுவாசி என்பதாக நடிக்கிற, but inside you are sick in your mind. ஆனால் உள்ள உன் மனசில் வியாதிப்பட்டவனாகவே இருக்கிறாய். But a person who builds his life based on God's word, தேவனுடைய வார்த்தையை பேரில் தன்னுடைய அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன், he builds it up slowly but steadily. அவன் மெதுவாக கட்டுகிறான், ஆனாலும் கூட சரியாக படிப்படியாக கட்டுகிறான். There is a nature of covetousness in man. மனிதனில் பொருளாசை என்ற ஒரு பயங்கர வியாதி இருக்கிறது. This is the sickness of the mind. இது மனதினுடைய ஒரு வியாதி. I must get more, நான் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். So he tries to work hard, not having a concern to build his life based on God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்ற ஒரு உண்மையான மனநிலையோடு அவன் செயல்படுவதில்லை. There is some sort of cravings in him that he wants to get more. இன்னும் கூட எனக்கு வேணும், இன்னும் வேணும். Not only the mind, not only in the material things, பொருள் பிரகாரம் மாத்திரமல்ல, in so many things there are cravings in which there is no satisfaction in his life. பொருள் பிரகாரமாக அவன் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை, a dissatisfied nature, ஒரு திருப்தி இல்லாத சுபாவம், dissatisfied mind, ஒரு திருப்தி இல்லாத மனது.
So he gathers up so many things even. நிறைய காரியங்களை அவன் அவிதமாக சேர்த்து வைக்கிறான். Probably after his death, அவருடைய மரணத்துக்கு பின்பாக, there is quarrel between his children. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் சண்டை. Probably he builds 2 houses, 2 வீடை கட்டார். One house big, one house comparatively it may not as big as it is. ஒரு வீட்டை கட்டுறார், இன்னொரு வீட்டையும் கட்டுறாரு. ஆனால் அந்த வீடு அந்த இன்னொரு வீட்டை போல இல்லை. 2 children, 3 children, of course properties can't be divided properly. அந்த சொத்துங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக பிரிக்க முடியாது. There comes dissatisfaction, அங்கே அதிருப்தி. So there is a sort of anger and bitterness against other brother or sister. ஒரு சகோதரிக்கு மேலாக அங்கே ஒரு கசப்பு. The harmony is being broken. அங்கு அந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை உடைபடுகிறது. Why? He fails to give God to his children. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க அவன் தவறி விடுகிறான். At least if he is a godly person, probably that could solve the problem to a certain extent. ஒரு அளவிலாகலும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும்படியான ஒரு காரியமாக இருக்க வாய்ப்பு உண்டு. But other than that, in many of the families today, there is anger and bitterness between brothers and sisters. சகோதரிகள் மத்தியிலே கசப்பும் வெறுப்புமை நாம் பார்க்கிறோம். Dear people, he greedily accumulates so many things. அவ்விதமாக பொருளாசையோடு பல காரியங்களை அவன் சேர்த்து வைக்கிறான். But ultimately he gathers up things which brings disharmony among his children. அவன் அவ்விதமாக சேர்த்து வைக்க முடியாத இந்த காரியங்களானது அவருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு விதமான இணக்கமில்லாத சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. When he becomes old, suppose if the property is divided earlier, ஒருவேளை அந்த சொத்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே முன்பாகவே சேர்த்து வைக்கப்படுமானால், I tell you, the parent is being rejected by the children because they think that he has done injustice in the division of the property. அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் தகப்பனையோ தாயையோ அவர்கள் தாமே இந்த இடத்தில் அவர்கள் மன வருத்தத்தோடு சந்திக்கிறார்கள், அவர்கள் மேல் வருத்தப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் தங்களுக்குரிய சொத்தானது அவ்விதமாக நியாயமாக பிரிக்கப்படவில்லை. How much of accusations are there in the families today? இன்றைக்கு குடும்பங்களில் எவ்விதமான பிரச்சனைகளுக்கு it was a so smooth sailing one, அமைதியாக போய்கொண்டிருந்த இடத்துல how quickly there comes disharmony and distress. அங்கே எவ்விதமாக இணக்கமில்லாத நம்பிக்கையின்மான சூழ்நிலை. The parents suffers so much because of the children. பிள்ளைகளுடைய நிலை நிமித்தமாக பெற்றோர்கள் அங்கு அவ்விதமாக பாதிக்கப்படுகிறார்கள். Because they fail to give God to them. அவர்களுக்கு தேவனை கொடுக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். Dear people, instead of giving your children God, if you try to gather up so much of property and money, உடைய பிள்ளைகளுக்கு தேவனை கொடுக்காமல் சொத்துக்களையும் சுகத்தையும் சொத்துக்களையும் மற்றவர்களையும் சேர்த்து வைக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால், I tell you, you will suffer at the end if you are alive. நீ ஒருவேளை உயிரோடு இருப்பாயானால் நீ ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக வேண்டி வரும். You will lose your peace. உன்னுடைய சமாதானத்தை இழக்க வேண்டி வரும். The children will
will never really love you and do things for you. பிள்ளைகள் உன்னை உண்மையாக நேசித்து உனக்குரிய காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். Because they feel that you have done injustice to them in the division of the property. சொத்துல அநீதி செய்து அவர்கள் அவிதமான how many wonderful good families have gone through like this. எத்தனை ஒரு அருமையான குடும்பங்களில் இவ்விதமான நிலை ஏற்படுகிறது. How many parents are suffering today. எத்தனை பெற்றோர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். Dear people, the Bible says in 1 Timothy 6th chapter, 1 Timothy 6வது அதிகாரம் 6 and 7, but godliness with contentment is great gain. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். Dear people, the one who builds his house based on God's word will be patient, and he will really be satisfied with God gives to him. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவன் அவனுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே பொறுமையாக இருப்பான், கிடைத்ததில் சந்தோஷமாக இருப்பான். Just for example, I would like to tell you in my own family. சொந்த குடும்பத்தில் நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். My father and mother, they have 2 houses. Of course, my father died. எங்க அப்பா இறந்துட்டார். 2 வீடுகள். But we are 3 children, 3 sons, 3 பையன்கள். The first boy, my elder brother, went and possessed the house which was built my father and mother, and he asked me even to sign for the electrical connection. I happily signed it. என்னுடைய அண்ணனானவர் அப்பா அம்மா இருந்த அந்த வீட்டை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மற்றதுக்கெல்லாம் கூட என்னை கையெழுத்து போடும்படியாக சொன்னார். நான் சந்தோஷமாக போட்டு கொடுத்தேன். There is another house, probably it may cost around 70-80 lakhs today. இன்னொரு வீடு இருக்கிறது, அது ஏறக்குறைய 70-80 லட்சம் இப்பொழுது போகிறோம். My father said to me before he died, அவர் மரிப்பதற்கு முன்பாக என்னுடைய அப்பா சொன்னார், sorry we could not get any house for you. உனக்காக நான் எதுவும் வீடு கட்ட முடியல. So probably your brother will give 50,000 to you and accept it. உன்னுடைய சகோதரன் 50,000 ரூபாய் கொடுப்பார், அதை ஏற்றுக்கொள். But I know my brother will never give it to me. So I said to him, he can't give and he won't give. It's all right. ஆனால் நான் சொன்னேன், சகோதரனானவர் அந்த 50,000 கொடுக்க மாட்டார், எனக்கு தெரியும், பரவாயில்ல. But I never had any bitterness against my father and mother. என்னுடைய தகப்பன் தாய்க்கு விரோதமாக எந்த விதமான கசப்பை நான் கொண்டிருக்கவே இல்லை. Even until today, I accepted it what God granted to me. தேவன் எனக்கு கொடுத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். Still I don't have any bitterness against that. அதை பற்றி எனக்கு கசப்பு, because of course there's people, they were poor people, they really came up in life, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க. I know my father, he was taking care of the cattle in Irkad Hills until he was 9 years old. எங்கள் அப்பா ஏற்காடு மலையில் 9 வயது வரைக்கும் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்.
So somehow he went to school and studied up to 9th standard. எப்படியோ பள்ளிக்கு போய் 9வது படித்து he became an higher ed teacher. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் ஆனார். It's all they grew up from nothing and just they gathered something. ஒன்றுமில்லிருந்து வந்தாங்க, ஏதோ கொஞ்சம் சேர்த்தாங்க. But dear people, when you give God to your children, உடைய பிள்ளைகளுக்கு தேவனை கொடுத்திருக்கும் பொழுது they will really understand the reality of it. அவருடைய உண்மைத்தன்மை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். They will be happy and content with what they have. அதை பெற்றிருப்பதை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். But how many times you are so much of interest in gathering up things for your children than giving your children godliness. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்கறதில்ல எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறையாக இருந்திருக்கிறீர்கள்? Dear people, the one who built the life based on God's word, it goes steadily, but there is always strength in the building. அவன் நிதானமா போறான், ஆனா வாழ்க்கை அந்த கட்டடமானது இன்னும் பலமாக இருக்கிறது. Because it's built on the rock, கன்மலையின் மேல கட்டி இருக்கிறது. But the other one, it grows so quickly, வெகு சீக்கிரத்தில் அது வளருகிறது. But it will demolish in no time. அது முற்றிலுமாக அழிந்து விடும். I tell you dear people, unless you put God first and do things, ஆண்டவரை முதலாவது வைத்து உடைய வாழ்க்கையில் நீ செய்யலைன்னா, whatever you do, எது செய்தாலும் சரி, I tell you there will be a curse in that. அதில் சாபம் இருக்கும். Bible says God will not add misery to the riches which he gives. ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வரியத்தோடு கூட தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். But if you earn it without God's will and his help, ஆண்டவருடைய சித்தமும் உதவியும் இல்லாமல் நீ எவ்வளவுதான் சேர்த்தாலும், I tell you there will be misery attached to that. அதோடு கூட அங்கு துயரமானது அதோடு இணைந்ததாக இருக்கும். Not only that, you are a sick-minded person. நீ ஒரு மனவியாதி பிடித்த ஒரு ஆள். You don't have contentment in your life. உன்னுடைய வாழ்க்கையில போதும் என்ற ஒரு மனது உன்னுடைய வாழ்க்கையில இல்லை. You are a sick person in your mind. உன்னுடைய மனதில் அங்கே ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறாய். Your mind is not sound. உன்னுடைய மனதானது ஆரோக்கியமாக இல்லை. Your soul is important, the salvation is important. உன்னுடைய ரட்சிப்பு முக்கியமானது, உன்னுடைய ஆத்துமா முக்கியமானது. That's why the Bible says so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. Luke's Gospel 12:15, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். And he said unto them, take heed and beware of covetousness, for a man's life consisteth not in the abundance of things which he possesseth. ஒரு மனுஷன் பெற்றிருக்கிற ஆஸ்தியில அவன் வாழ்க்கைங்கிறது இல்லை. பின்பு அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. Dear people, do you have contentment in your heart? இருதயத்தில் திருப்தியான ஒரு மனநிலை இருக்கா? I tell you, you will be a happy person. சந்தோஷமான ஒரு மனிதன். You will enjoy what God has given you. தேவனுக்கு கொடுத்திருக்கிற திருப்தியா நீ அதில் அனுபவிப்ப. I tell you dear people, many people they have riches,
but they could not enjoy it. நிறைய பேருக்கு பணம் நிறைய இருக்கு அல்லது பொருள் இருக்கிறது, அதை அவர்கள் அனுபவிக்க முடியல. They don't have happiness in that. அதில் அவ்விதமாக அவர்களுக்கு அவ்விதமான ஒரு நிறைவு என்பது கிடையாது. In Micah 6:14 it is said, Micah 6:14, மீகா 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. Micah 6:14, thou shalt eat but not be satisfied. நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய். How much of discontentment. வாழ்க்கையில எவ்வளவு திருப்தி. You are sick in mind, மனதில் வியாதிப்பட்டு, you want to build up. நீ கட்ட விரும்புற. Without God it's very easy, ரொம்ப சுலபமா இருக்கலாம். Because you are not submitting to God's will. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. You want to act on your own. உன்னுடைய விருப்பத்தின்படியாக நீ செய்கிறாய். I'm very sad to say, dear friend, நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன், I spoke to a servant of God few days back. ஒரு தேவ மனிதனோடு, தேவ ஊழியம் செய்கிறோடு சில நாட்களுக்கு முன்பாக நான் பேசினேன். He bought a very big car. ஒரு பெரிய கார் அவர் வாங்கினார். I told him, this is not fit for your ministry. உங்களுடைய ஊழியத்துக்கு இது சரியானது அல்ல. And he is affected very much mentally, dear people. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். Why? ஏன்? There was a situation in which his son was driving that car. அவருடைய மகன் அந்த காரை ஓட்டிட்டு போனப்போ, he just advised him to park like this. இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னப்போ, his son spoke very harshly to him, to the father. உங்க மகன் தகப்பனிடத்தில் ரொம்ப கடுமையாய் பேசினார். He got angry. He was not willing to accept the correction of the father. தகப்பனுடைய அந்த திருத்துதலை விரும்பல. I want this minister of God. அவனுடைய ஊழியத்தை சரி வார்ன் பண்ண, you should give God first to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை முதலாவது கொடுங்க, இல்லைன்னா you will suffer mentally because they won't respect you. அவங்க உன்னை கனப்படுத்த மாட்டாங்க ஐயா. Because their mind is set on the world. உலகத்தின் பேரில் அவருடைய மனதானது லைத்து இருக்கிறது. How many parents are doing like this? இந்த மாதிரி எத்தனை பெற்றோர்கள் செய்கிறார்கள்? I tell you, dear people, feel sorry. I could not give my children God. தேவனை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலையே. You pray about the Jebi. I tell you, God will see your tears and he will restore your children. உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய கண்ணீரை பார்த்து தேவன் சரியாக கொண்டு வருவார். Dear people, the Bible says your faith should be on God. உன்னுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, what the Bible says, வேதமானது என்ன சொல்லுகிறது? You see, the Bible says that in Hebrew 13:5-6, எபிரேயர் 13:5-6, Hebrew 13:5-6, let your conversation be without covetousness, and be content with such things as you have. For he has said, I will never leave you nor forsake you. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். God has said, I will never leave you nor forsake you, dear friends. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை if God assures you so much, what a great thing it is. தேவன் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருப்பாரானால் அது என்ன ஒரு பெரிய காரியம். I will never leave you nor forsake you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I tell you, dear people, do you have an assurance of God in your life like this? உன்னுடைய வாழ்க்கையில அவிதமான ஒரு நிச்சயத்தை கொண்டிருக்கிறையா? I tell you, this God is a faithful God. இந்த தேவன் உண்மையுள்ள தேவனுங்க. பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கா. I know how to be abased or to be lifted up. A Christian man. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். The Bible is very clear. Godliness with contentment is a great gain. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். It's a great gain. You are free from many of the mental tortures. உன்னுடைய வாழ்க்கையில மனதளவான பாதிப்பில் நீ விடுபட்டு இருக்கிறாய். Dear people, I tell you, if you have God with you, that is enough for you to lead all your life through with peace. நீ தேவனை கொண்டிருப்பாய், வாழ்க்கையில சமாதானத்தோடு போக அது போதுங்க. Moses was in the palace. மோசே அங்கே அரண்மனையில் இருந்தான், in Egypt. But there was a time in which he has to flee. அவனுடைய வாழ்க்கையில அந்த இடத்தை விட்டு அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. He was there in Midian. மீதியான் தேசத்துக்கு அங்க வந்தான். When he was there in Midian, மீதியான் தேசத்துக்கு அவன் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய அரண்மனையில் இருந்தவன் தான். He was in the palace. But when he reached மீதியான் தேசத்துக்கு வந்த பொழுது, how was his mind? அவருடைய மனது எப்படி இருந்தது? Oh, I was in palace. ஐயோ, நான் வந்து பேலஸில் இருந்தேன். In Midian, he was given a job of taking care of the sheep, cattle. ஆடு மாடுகளை கவனிக்கிற வேலை தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. But he was content, Bible says. திருப்தி உள்ளவனாக இருந்தான். In Exodus 2:21, யாத்திராகமம் 2:21 பார்க்கிறோம். And Moses was content to dwell with a man, and he gave Moses Zipporah his daughter. மோசே அந்த மனிதனிடத்தில் திருப்தியாக இருந்தான். ஆங்கிலத்தில் சரியா சொல்லப்படுகிறது. அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்திய மோசேக்கு கொடுத்தான். Yes, he gave Moses his daughter. மோசேஸ்க்கு தன்னுடைய மகளை கொடுத்தான். Why? He saw Moses was content even in such situation. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட அவன் திருப்தியாக இருந்தான். Why? He understood that God is sovereign. தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். He has guided him correctly. தன்னை சரியா வழி நடத்தியிருக்கார். There is a purpose even in the wilderness being driven. வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்ட நிலையில் ஒரு நோக்கம் உண்டு என்பதை குறித்து அறிந்து கொண்டார். God prepared him there. ஆண்டவர் அந்த இடத்தில் அவனை உருவாக்கினார். Are you really happy when God puts you in such situations? அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் வைக்கும்போது சந்தோஷமா நீ இருக்கிறியா? Could you be happy? நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? How many times you grumble like the people of Israel? இஸ்ரவேல் மக்களை போல நீ முறுமுறுக்கிற. How long will you be grumbling in travel of this journey of life? எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் முறுமுறுத்தே நீ ஓடிட்டு இருப்ப? How long will you be like the people of Israel? இஸ்ரவேல் மக்களை போல எவ்வளவு காலம் நீ இருப்ப? You could not fit in God's plan. அவருடைய திட்டத்தில் உன்னை பொருத்திக் கொள்ள முடியல.
I know many people are not really discontent in their lives. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத நிலையில தான் அவங்க ஓடுறாங்க. So many people. I don't know about you. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் Moses was content even in situations like this. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட அவ்விதமாக அங்கு மோசே சந்தோஷமாக இருந்தாங்க. Dear people, you must learn one thing. ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். This can't be changed. இதை மாற்ற முடியாது. You must learn one thing. ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். This is the truth. இது உண்மையான சத்தியம். அது என்ன? Matthew Gospel 6:33 and 34. மத்தேயு 6வது அதிகாரம் 33, 34. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Dear people, I am not a perfect man. நான் ஒரு பரிபூர்ணமான மனுஷன் இல்லை. There are so many things in which I really do which wrongs. அநேக தவறுகளை செய்கிற பல காரியங்களில். But I thank God, God corrects me. தேவன் என்னை திருத்துகிறார். He speaks to me through his word. நம்முடைய வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசுகிறார். He gives a willing heart to submit to his will. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விருப்பமுள்ள மனதை எனக்கு கொடுக்கிறார். I am not a perfect man. நான் ஒரு பரிபூர்ணமான மனுஷன் இல்லை. But are you willing to be corrected? உன்னை திருத்தும்படியான காரியத்தில் நீ அதற்கு உடன்பட விரும்புறியா? Do you have a willing heart when something goes wrong, when you are really deprived of some things of the world? இந்த உலகத்தினுடைய சில காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் போகும் பொழுது நீ திருப்தியா இருக்கிறியா? Lord, I thank you because I know that this is you know that this is not good for me, good for my soul. ஆண்டவரே, இதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இது எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்காது. Dear people, do you have a willing heart? ஒரு விருப்பமுள்ள ஒரு இருதயம் உங்கள்கிட்ட இருக்கா? Otherwise you are sick in your mind. அல்லது உன்னுடைய மனதில் நீ ஆரோக்கியமாக இல்லை. Your thoughts are wandering here and there. உன்னுடைய சிந்தைகள் எல்லாம் அங்கே இங்கேயும் அலைமோதுது. இதை செய்யவா, அதை செய்யவா, shall I do this, shall I do that? Your mind is always rolling. உன்னுடைய மனசு அப்படியே ஓட்டமா ஓடிட்டே இருக்குது. Always. You don't wait upon God and asking his will. நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நீ இல்லை. Even God wants you, you see. In the Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் God said, தேவன் என்ன சொன்னார்? The beginning he says, Matthew 7:21, மத்தேயு 7:21, not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்திற்கன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவதில் பிரவேசிப்பதில்லை. 22, many will say unto me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். They would have been appreciated very well in this world. இந்த உலகத்தில் ரொம்ப எல்லாம் அவர்களை மெச்சிருப்பார்கள். They would have been highly exalted. உயர்ந்திருப்பாங்க. I tell you, dear people, some of the preachers, they could not sleep properly. The so-called charismatic preachers. இந்த பரவச பிரசங்கள் சந்தோஷமாக தூங்க கூட முடியாது. Because in one way they could see
the folly of their ministry. ஒரு பக்கம் அவங்களுடைய ஊழியத்தினுடைய மதியனத்தை அவங்க தெரியும். They don't preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில்லை. They attract people in the wrong means. தவறான வழிகளில் மக்களை இழுக்க பார்க்குறாங்க. They attract people towards them. தங்கள் பக்கமாக இழுக்க பார்க்கிறார்கள். They assures prosperity. செழிப்பை அவர்கள் வாக்கு பண்ணுகிறார்கள். They assures healing falsely. அங்கே சுகமடைவார்கள் என்று பொய்யாக சொல்லுகிறார்கள். They know what they are doing is not right. அவர்கள் செய்கிறது சரியில்லைன்னு அவளுக்கு தெரியும். But how many people are being deceived by them? ஆனால் எத்தனை மக்கள் அவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். Oh, they could not hear the gospel. சுவிசேஷத்தை அவர்களால் கேட்க முடியறதில்லை. They could not understand that sin is the one which separates them from God. தேவனிடத்திலிருந்து பாவம் அவர்களை பிரிக்கிறது அவர்களுக்கு தெரியறதில்லை. They just tell Lord, Lord, கர்த்தாவே, கர்த்தாவே. They just for a name's sake use the word of God. பெயரளவில் அவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். In their families, in their own lives, they are not saved. அவருடைய குடும்பங்களில் அவர் சொந்த வாழ்க்கையில் ரட்சிக்கப்படலை. They don't have a living relationship with God. தேவனோடு ஜீவனில் தொடர்பில்லை. ஆண்டவர் சொன்னார், I knew you not. உங்களுக்கு தெரியாதப்பா. What a havoc. எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லை? Dear people, don't be deceived by these things. நீ இதனாத Seek ye first the kingdom of God and his righteousness, the Bible says. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, மற்ற எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுப்பார். God will give you the rest which is needed. உனக்கு எது தேவையோ அது நல்லது. It's good for you. உனக்கு தேவைக்கு மேந்தி ஒரு பைசா கூட உனக்கு தேவை, அது ஆசீர்வாதமாக இருக்க. Don't think that even a single pie just above your need will not be a blessing to you. He knows how to handle the life problems. வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது தெரியும். He knows how to handle worries. கவலைகளை எப்படி கையாளுவது. He knows how to handle anxieties. மன போராட்டங்களை எப்படி, because he has got a God. அவன் ஒரு தேவனை பெற்றிருக்கிறான். Dear people, I tell you, God is a great God. தேவன் மிகப்பெரிய உன்னதமான தேவன். God will never deny any good thing for you. எந்த ஒரு நன்மையான காரியத்தை ஆண்டவர் உனக்கு மறுக்க மாட்டார். Psalm 84:11 and 12. சங்கீதம் 84:11-12. For the Lord God is a sun and shield. The Lord will give grace and glory. No good thing will be withheld from them that walk uprightly. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். He will give. Dear people, in Isaiah 58:11, ஏசாயா 58:11 ஆண்டவர் சொல்றார், and the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden, like a spring of water whose waters fail not. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அவர் உன்னை நடத்துவாரப்பா. He will guide you. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். Dear people, மீகால வாசித்த நீ புசித்தும் திருப்தி அடைய மாட்ட. When you don't give heed to God's word and build your life based on that, உன் வாழ்க்கையை ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடத்தலைன்னா நீ புசிப்ப ஆனால் திருப்தி அடைய மாட்டேன். There won't be content. Dear people, or do you want to come to God? தேவனிடத்தில் வர நீ விரும்புகிறையா? Dear people, God gives a sound mind. ஒரு தெளிவான மனதை நமக்கு கொடுக்கிறார். Oh dear people, will you come to God this evening? தேவனிடத்தில் நீ வருவியா? Will you acknowledge your spiritual status today?
and ask Him to forgive you and be content with God has given you. உன்னை ஆண்டவரிடத்தில் பார்த்து உன்னை மன்னிக்கும்படியாக, ஆண்டவரே கொடுத்திருக்கிற திருப்தியாக இருக்க எனக்கு கற்றுக்கொடுன்னு கேட்பையா? God will surely bless you, dear friend. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த மாலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பணம், பொருள், பொன், அழகு எல்லாம் இருக்கு, ஆனால் மனசில் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, கவலை, பல காரியங்களினால் குழம்பி இப்போ they are confused. Outwardly they are so okay. வெளிப்பிரகாரமாக நல்லா இருக்காங்க, ஆனால் their mind is so much sick. அவருடைய மனது அப்படியே வியாதிப்பட்டு இருக்கிறது. Many times even in sleep they could not sleep because of so many thinking. நிறைய யோசித்து தூக்கம் கூட இல்லை. They don't know, அவங்க வாழ்க்கையினுடைய காரியங்களை கையாள அவங்களால முடியல. ஆண்டவரே, கவலைன்னா வேதம் சொல்லுது, அவர் உங்கள் பேரில் வச்சுட்டு போகும் பொழுது நீங்கள் எவ்வளோ அழகாக அந்த கவலையெல்லாம் சரிபடுத்துகிறீங்க. How beautifully you tackle it. மனப்போராட்டங்கள், பாரத்தையெல்லாம் இடத்துல கொடுக்கும் பொழுது எவ்வளோ அழகாக நீர் அதை சாந்தப்படுத்தி வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாளில் கேட்டவர்களுக்காகவும் தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்முடைய வார்த்தையை கேட்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசும். நீர் பேசவில்லை என்றால் ஒரு இருதயம் கல்லை விட கடினமானது. ஆண்டவரே, எவ்வளோ கேட்டாலும் உணராது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் கூட உம்முடைய திட்டத்தில் இந்த நாளில் எந்தெந்த ஆத்துமாவை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்தந்த ஆத்துமாக்களை நீர் ஆசீர்வதியும். அது போதுமானது. ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.